இந்த லைஃப்பில் எல்லோருக்கும் நிறைய ஆசைகளும் இருக்கும், கனவுகளும் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் ரொம்ப பெருசாக நம்ம யார்கிட்டேயுமே ஷேர் பண்ணாமல் இருப்போம். முக்கியமாக இன்ட்ரோவர்ட்ஸ். சொன்னால் சிரிச்சிருவாங்களோ இல்லை கிண்டல் பண்ணுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு நம்ம ஆசைகளை நமக்குள்ளேயே நம்ம மூடி வச்சுக்கிற பழக்கம் இருக்கும். நான் உருப்படாமல் போயிட்டேன்னு ரொம்ப நாள் நான் தான் காரணம்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது, சின்ன வயசுலேருந்து நான் கேட்டு வளர்ந்த அந்த வார்த்தைகள் தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிருக்கு. போடா டேய், போய் பொழப்ப பாருடா. நீ எல்லாம் நடுத்தெருவுக்கு தான்டா வருவ. உனக்கு எதுக்குடா அந்த தேவையில்லாத வேலை? உனக்கு அதுக்கு தகுதியே இல்ல. நீ எல்லாம் நல்லா இருக்கவே மாட்ட. இவங்கெல்லாம் ஒரு பக்கம்னா எங்கள் அப்பா ஒரு பக்கம். சினிமா ஆசை இருக்கிறது தப்பு இல்லைடா, ஆனால் அதை மட்டும் வாழ்க்கையை நம்பியிருக்கிறது தான் தப்பு. இந்த உலகத்தில் டேலண்ட்டோட சர்வைவல் தான் முக்கியம். நான் உன்னை நடக்க பார்க்கலடா, உடஞ்சிடாமல் இருக்க தான் பார்த்துக்கிறேன். ஒரு டிகிரி உனக்கு பெரிய அளவில் கை கொடுக்குமான்னு தெரியல, ஆனால் கீழே விழுந்துடாமல் கை பிடிக்கணும்னா தெரியும். சினிமா ஒரு கடல்டா, மேற்க தெரியலனா ஆளே உன்னை முழுங்கிடும். இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு சொல்லி எத்தனை பேர் நட்ரோட்டில் நிற்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? நான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறது, காலேஜுக்கு அனுப்புறது எல்லாம் உன்னை சினிமாவில் ஹீரோ ஆக்க இல்லை, ஒரு டிகிரி எடுத்து ஒரு நல்ல வேலைக்கு போகத்தான். எங்கள் அப்பா தான் அப்படின்னு பார்த்தா இப்போ எங்கள் அம்மா. சினிமாவா? ஐயோ வேண்டாண்டா, அந்த பக்கம்லாம் ரொம்ப கஷ்டம். நம்மள மாதிரி ஆளுக்கு அது செட் ஆகாது. எஃபர்ட்டில் வயிறு நிறையாதுடா. படிப்பு முடித்தாதான் மரியாதை, சேஃப்டியெல்லாம் இருக்கும். மனசு கேட்டால் லைஃப் நடக்காதுடா. கனவு இருந்தாலும் கிரவுண்டில் நிற்க தைரியம் வேணும். படிச்சுட்டு பேசு, சினிமாலாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நான் எப்போல்லாம் லோவாக ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் ஒரு ஃபோன் கால் வரும். வேற யார்? என் நண்பன். டேய் இங்கே பாரு, யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. உனக்கு பிடிச்சதை நீ செய். எதை பண்ணாலும் தைரியமாக பண்ணு. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் இந்த லைஃப்பில் பாதி பேர் முன்னேறவே மாட்டாங்க. நீ தைரியமாக இரு, உனக்கு நான் இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா கூட உன்னால் முடியும், நீ தைரியமாக பண்ணுன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை. ஆனால் அவன் சொன்ன அந்த வார்த்தையில் இருக்கிற நிம்மதி இருக்கே, கோடி ரூபா கொடுத்தாலும் எங்கேயும் கிடைக்காது. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணவே வேண்டாம். அவங்க ஆசையை உங்ககிட்ட வந்து ஆசையாக சொல்லும்போது சப்போர்ட்டாக 4 வார்த்தை பேசணும், அது போதும். அப்போ தான் அவங்க மற்றவங்க திரும்பி பார்க்குற மாதிரி இல்லை, அண்ணாந்து பார்க்குற மாதிரி ஜெயிப்பாங்க.